நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆழ்மனம் யூடியூப் சேனலில் இடம்பெற்றுள்ள இந்த வீடியோவை காணும் உங்களுக்கு இறைநிலையின் பூரண ஆசிர்வாதம் கிடைக்கட்டும். இந்த சேனலில் இடம்பெற்றுள்ள அனைத்து பதிவுகளும் அதிலுள்ள கருத்துகளும் இறைநிலை உங்களுக்காக கூற விரும்பியதாகும். எந்த காரியமும் காரணமின்றி நிகழ்வதில்லை. இறைநிலையின் கட்டளையே இந்த பதிவு உங்களை வந்தடைந்துள்ளது. அதனால் தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுள்ளது. இறைநிலையின் அருள் எப்போதும் உங்களின் நற்காரியங்களுக்கு துணை நின்று உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயர வாழ்த்துக்கள். இன்றைய உங்களுக்கான கருத்துக்களை பார்க்கலாம் வாருங்கள். மனவேதனை இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். ஒரு மனிதருக்கு ஏற்படும் மனவேதனை இரண்டு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒன்று, ஒரு மனிதர் தன் நிலையை உயர்த்திக் கொள்வதற்காக இருக்கும். இரண்டாவதாக, தான் செய்த செயலுக்கான தண்டனையாக இருக்கும். ஒருவர் அவர் செய்த செயலில் தோல்வியடைந்து அதில் அவர் அதர்ம வழிகளிலும் அநியாய வழிகளிலும் செய்த செயல்களை உணர்ந்து தன்னை தானே சரிசெய்து நேர்மையான வழியில் செல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த மனவேதனையான நிலையில் நிதானமாகவும் அமைதியாகவும் இருந்து தான் செய்த செயலில் நடுநிலையாக யோசித்து உண்மையை உணர்ந்து அதை மனதார ஏற்று தன்னை சரிசெய்து கொள்ள வேண்டும். இதனால் அவர் தன்னிலையை உயர்த்திக் கொள்வதுடன் மீண்டும் இப்படிப்பட்ட மனவேதனையான சூழல் உருவாகாமல் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் காக்கிறார். மேலும் சத்தியத்தின் வலிமையையும் நியாயம் மற்றும் தர்ம வழிகளில் செல்வதால் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் இந்த உலகிற்கும் ஏற்படும் நன்மைகளையும் அதனால் உருவாகும் மகிழ்ச்சியான சூழலையும் தன்னால் ஏற்படுத்த முடியுமென உணர்கிறார். அது மட்டுமல்ல, அவர் இனி வருங்காலங்களில் தான் செய்யவிருக்கும் எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும் தனக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ இந்த உலகிலுள்ள யாருக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எவ்வித பாதிப்புகளையும் ஏற்படுத்தாத வகையில் கவனமாக இருப்பார். இந்த நிலையைதான் உன்னதமான நிலை என்றும் தன்னை தானே உயர்த்தி கொள்ளும் நிலை என்றும் கூறுவர். இப்படி ஒருவர் தன்னை சரியான வழியில் நிலைப்படுத்தி தனக்கான வாழ்க்கையை நகர்த்தும்போது அவரின் அனைத்து செயல்களும் வெற்றிகரமாகவும் அளவில்லா மகிழ்ச்சியையும் தரும். இப்படி ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை உணர்ந்த அவரை சார்ந்தவர்கள் அவரின் இந்த உன்னத நிலையில் இருந்து அவர் மாறாமல் இருக்க அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது அவர்களின் கடமையாகும். அவர்கள் அந்த கடமையிலிருந்து விலகும்போது அந்த மனிதரின் ஒழுக்க வழியும் தடம் புரளும். இதனால் மீண்டும் தவறுகளும் மனவேதனையும் மேலோங்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மனவேதனையால் ஏற்படும் மற்றொரு விளைவால் அந்த மனிதர் அவரை மீள முடியாத அழிவுப்பாதைக்கு கொண்டு செல்கிறார். ஒருவர் ஒரு செயலை செய்வதற்காக அவரே ஒரு காரணத்தை நியாயமானதாக சொல்லிக்கொண்டு தான் செய்யும் செயலால் அடுத்தவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளை தரும் என்ற எந்தவித எண்ணமும் இல்லாமல் தான் செய்வதே சரி என்ற நிலையில் செய்வார். தான் செய்வது சரியா தவறா நியாய தர்மங்களுக்கு உட்பட்டதா என்ற எந்தவித சுயவிசாரணையும் கொள்ளாமல் அச்செயலால் தனக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்ற சுயநல எண்ணத்தில் மட்டும் கவனம் கொண்டு அச்செயலை செய்கிறார். அதனால் தற்காலிக நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தாலும் முடிவு அவரை துன்பத்தில்தான் நிறுத்துகிறது. அந்த துன்பத்தால் மனவேதனை அடைகிறார். அந்த மனவேதனையிலும் உண்மையை உணராமல் அடுத்தவர்கள் மேல் அதற்காக பழி சொல்வார். தானும் நியாயமான நடுநிலையில் இருந்து சிந்திக்கவும் மாட்டார். மற்றவர்களுடைய அறிவுரைகளையும் கேட்க மாட்டார். இப்படிப்பட்ட மனிதர்கள் கடைசிவரை தன்னிலையை உணராமலேயே துன்பத்தில் துவண்டு தன் மனவேதனைக்குரிய சரியான காரணத்தை தெரிந்து கொள்ள முயலாமல் அழிந்தே விடுகிறார். எனவே எவரொருவர் தன் மனவேதனையிலிருந்து விடுபட விரும்புகிறாரோ அவர் தான் செய்யும் செயலின் வழியையும் அதனால் ஏற்பட போகும் விளைவுகளையும் நன்கு யோசித்து செயல்பட்டால் நன்மையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் என்ற உண்மையை உணருங்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். நன்றி. நன்றி.